2026ல் ரொம்ப நல்லா ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ராசி வந்து விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு யுரேனஸ் அள்ளி கொடுக்க போகுது உங்களுக்கு. இந்த யுரேனஸ் மூலமாக மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் ஒரு விஷயம், ஏழில் எப்பெல்லாம் யுரேனஸ் வருதோ அப்போல்லாம் வந்து மனைவி மூலமாக நிறைய இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, வீட்டில் அவங்க வேலைக்கு போகாமல் இருந்தாங்க, திடீர்னு ஒரு வேலை வந்தது, அவங்க போனாங்கன்னா அவங்க மூலமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி மனைவி ரிலேட்டடான விஷயங்கள், அவங்க வீட்டிலேருந்து சொத்து வர்றது, அவங்க மூலமாக தங்கம் சேர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு சரியான ஊதியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது இருக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், ஷேர்ஸில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி இல்லைனாலும் உங்களுடைய ஓல்டு ஏஜுக்கு வந்து தேவையான விஷயங்களை நீங்கள் இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி பார்க்குறப்ப ஃபினான்ஸில் நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கு. இன்னொரு விஷயம் குறிப்பாக யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த யூடியூப் சார்ந்து இயங்குறாங்க இல்லையா, அதில் யாரெல்லாம் விருச்சிக ராசி இருக்கிறாங்களோ அவங்க வந்து இன்கமில் நிறைய ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, இந்த ஃபேக்சுவல் எரர் வராமல் உங்களுடைய விளாக்ஸோ மற்ற விஷயங்களோ கொடுக்குறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிறைய இன்கம் பார்க்கலாம். அதே மாதிரி ஆர்மியில் இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து நல்லா கிடைக்கும். அதாவது ஆர்மி மட்டும் கிடையாது, டிஃபென்ஸ் ரிலேட்டடான எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் செக்டார்ஸ்லேருந்து நான் ஸ்விட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது எந்த செக்டாராக இருந்தாலும் சரி, குறிப்பாக பேங்க் செக்டார்லேருந்து நான் மாறணும்னு நினைக்கிறேன், ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வந்து நான் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கேன், நான் மாறணும்னு நினைக்கக்கூடிய ப்ரைவேட் பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்க போது. நான் வந்து டெவலப்பராக இருக்கேங்க, ஆனால் வந்து நான் வந்து சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருந்தாலும், அந்த மாதிரியான ஸ்விட்ச் ஓவர்ஸ்க்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்க போது. மாற்றங்களால் அபரிவிதமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக, அதுவும் பொருளாதார தன்னிறைவு, இந்த வார்த்தையை குறித்து வச்சுக்கோங்க, பொருளாதார தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு ராசியிலும் விருச்சிக ராசி வருது.